ஹாய் ஹலோ வெல்கம் டு மை 5C பாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்செல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த ஸ்கெட்சை வச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அழகான பென் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த பென் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அழகா நம்மளுக்கு பிடிச்ச கலரில் நம்ம ஆர்டர் பண்ணி இந்த பென் ஸ்டாண்டை செய்யலாம். இதை நான் எப்படி செஞ்சேன், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பென் ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கெட்சும் ஃபெவிக்விக்கும் மட்டும் இருந்தாலே போதும். 2 பொருளை வச்சு ஒரு அழகான பென் ஸ்டாண்டு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கடையில் கூட வாங்க தேவையில்ல. இவ்வளோ கலர்ஃபுல்லான பென் ஸ்டாண்ட் கடையில் கூட கிடைக்காது. உங்களுக்கு விருப்பமானபடி டிசைனில் நீங்கள் இந்த பென் ஸ்டாண்டை உருவாக்கிக்கலாம். இப்போ நான் இந்த சைடு எல்லாம் வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கெட்ச், லாங் சைஸ் ஸ்கெட்ச் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கெட்சை தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மேலே உள்ள பாட்டம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சின்ன ஸ்கெட்சு. பெரிய ஸ்கெட்ச் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு சின்ன ஸ்கெட்ச் எல்லாம் முன்னாடி வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட பெரிய ஸ்கெட்சு தான் இருக்குன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த சின்ன ஸ்கெட்சுக்கு பதிலாக பெரிய ஸ்கெட்சு கூட வச்சுக்கலாம். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கெட்ச் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி கேப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்னாடி உள்ளதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த நீடில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கெட்சை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூடு மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த ஸ்கெட்சை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளே உள்ள ஸ்பாஞ்சில் அந்த மாதிரி எடுத்துருங்க. மேலே உள்ள கேப் எடுத்துட்டேன், கீழே உள்ள பாட்டமே எடுத்தாச்சு, உள்ளே உள்ள ஸ்கெட்சும் எடுத்தாச்சு. ஃபெவிக்விக் போடலை, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பெரிய செலோ டேப் யூஸ் பண்ணி நான் இதை ஒட்டி காமிக்க போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன் சைடு மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டி காமிக்க போகிறேன். இது ஃபெவிக்விக் வச்சு பண்ணேன். இது செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்கிறேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி கூட நீங்கள் செலோ டேப் போட்டு கூட நீங்கள் செஞ்சிடலாம் இதை. சரியா, இதை 2 செக்ஷனாக வச்சுக்கலாம். இப்படி கிராஸாக இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பம் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது கிராஸாவோ சைடாவோ வைக்கிறதா இருந்தால் ஃபெவிக்விக் போடணும். கீழே உள்ள பாட்டமுக்கு நீங்கள் இதே கூட ஒட்டலாம். கீழே பாட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே நம்ம எப்படியும் பார்க்க போகிறது இல்லை, ஸோ நான் கீழே கவர் பண்ணுறதுக்காக நார்மலாக சோப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோப்பு டப்பாவை நம்ம இதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி இது உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இது ஆக்சுவலி நான் ஏற்கனவே இதுக்குள்ளே வச்சதுனால கொஞ்சம் தூசி படிஞ்சிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இது இதுக்குள்ளே செட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா இதை நான் செட் ஆகிற மாதிரி பாட்டாக எடுத்துட்டேன். பாட்டாக எடுத்துட்டு அப்புறம் இதை இந்த மாதிரி செட் பண்ணி உள்ளே ஒரு கார்ட்போர்ட் வச்சுட்டு இந்த மாதிரி இதுக்குள்ளே நான் இதை பேஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி நம்ம கட் பண்ணி இதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே நம்மளுக்கு பாட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே இப்படி இருக்கும். நல்ல ஒரு பாக்ஸ் ரெடி ஆகிட்டு உள்ளே இப்படி தான் இருக்கும். அழகான ஒரு பென் ஸ்டாண்டோ இல்லை நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்டை. நான் இதை பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறதோட மேக்ஸிமம் இந்த மாதிரி என்னோடய செண்டு டப்பா அத்தர் எல்லாத்தையும் நான் அடுக்கி வச்சுக்குவேன். வேஸ்ட் பொருளை வச்சு ஒரு அழகான பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை வேஸ்ட் பண்ணாமல் அதை ரீயூஸ் பண்ண கற்றுக்கோங்க.
ஏன்னா இந்த பொருட்கள் கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கெட்சஸை இனிமேல் தூர போடாமல் பயனுள்ள வகையில் ஒரு திங்ஸ் செஞ்சு உங்கள் வீட்டை அழகாக்குங்க. ஓகே, மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.